என்ன பார்க்கணும்? நியூக்ளிக் அமிலங்கள். என்னது பார்க்கணும்? நியூக்ளிக் அமிலங்கள். இந்த நியூக்ளிக் அமிலங்கள் எந்த மூலகங்களால் ஆனது? முதல்ல பார்ப்போம். ஒவ்வொரு கார்போஹைட்ரேட் பார்த்தோம். எந்த மூலமானது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களால கார்போஹைட்ரேட் பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்தோம் புரதம். புரதம் எதால் ஆனது? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சிலவற்றில் கந்தகம் காணப்படும் என்னும் பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்தோம் லிப்பிட். லிப்பிட் எப்படி? அதுவும் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆகிய மூலகங்களால ஆனதுன்னு பார்த்தோம். இப்ப பார்க்க போறோம் என்னது? நியூக்ளிக் அமிலங்கள். நியூக்ளிக் அமிலங்கள் எப்படி என்றா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் ஆகிய மூலகங்களால் ஆனதாம். எதால் ஆனதாம்? எதால் ஆனதாம்? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் ஆகிய மூலகங்களால் ஆனது. ஆகிய மூலகங்களால் ஆனது. ஆகிய மூலகங்களால் ஆனது தான் இந்த நியூக்ளிக் அமிலம். இந்த நியூக்ளிக் அமிலம் எப்படி வந்துச்சுண்டா நியூக்ளியோடைட்டுகளின் பல்பகுதியமாக்கல் மூலம்தான் இந்த நியூக்ளிக் அமிலம் உருவானது. அப்படின்டா எப்படி சொல்றேன்டா இந்த நியூக்ளியோடைட்டுகள் பல இணைச்சு. அதாவது நியூக்ளிக் அமிலத்தின் ஆக்க அலகு என்னண்டா நியூக்ளியோடைட்டுகள். நியூக்ளிக் அமிலத்தின் ஆக்க அலகு என்ன? நியூக்ளிக் அமிலத்தின் ஆக்க அலகு நியூக்ளியோடைட்டுகள். அதாவது அமினோ அமிலம் புரதத்தில் பார்த்தோம். புரதத்தில் ஆக்க அலகு என்ன? அமினோ அமிலங்கள். அதே மாதிரி இங்கே பார்த்தது என்னது? நியூக்ளிக் அமிலத்தில் ஆக்க அலகு என்ன? நியூக்ளியோடைட்டுகள். அப்ப நியூக்ளியோடைட்டுகளின் பல்பகுதியமாக்கல் மூலம் உருவானது. அல்லது நியூக்ளிக் அமிலத்தின் பல்பகுதியமாக்கம் என்னது? எங்கட இந்த நியூக்ளியோடைட்டுகள் சொல்றேன்டா. எப்படி? நியூக்ளியோடைட்டுகள் நியூக்ளிக் அமிலத்தின் ஆக்க அலகு தான் நியூக்ளியோடைட்டுகள் ஆகும். எப்படி? நியூக்ளிக் அமிலத்தின் ஆக்க அலகு என்ன? நியூக்ளியோடைட்டுகள். சரியா? என்ன சொல்லலாம்? நியூக்ளிக் அமிலத்தின் ஆக்க அலகு என்னது? நியூக்ளிக் அமிலத்தின் ஆக்க அலகு என்ன? நியூக்ளியோடைட்டுகள். நியூக்ளியோடைட்டுகள் ஆகும். நியூக்ளியோடைட்டுகள் ஆகும். என்னது? நியூக்ளிக் அமிலத்தின் ஆக்க அலகு என்ன? நியூக்ளியோடைட்டுகள் ஆகும். அதை எப்படி சொல்லலாம்? நியூக்ளியோடைட்டுகளின் பல்பகுதியமாக்கல் இந்த நியூக்ளிக் அமிலம் ஆகும். அது ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணுதான். அப்படி சொல்லலாம். அப்படின்னா நியூக்ளிக் அமிலத்தின் இப்படி சொல்லலாம். நியூக்ளியோடைட்டுகளின் பல்பகுதியமாக்கல் மூலம் என்ன உருவானது? அதுவும் ஒன்றுதான், இதுவும் ஒன்றுதான். நியூக்ளியோடைட்டுகளின் பல்பகுதியமாக்கல் மூலம் பல்பகுதியமாக்கல் மூலம் நியூக்ளிக் அமிலம் உருவானதுன்னு சொல்லலாம். உருவானது. என்ன சொல்லலாம்? இந்த மூலகங்களால் ஆனது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ் ஆகிய மூலகங்களால் ஆனது. நியூக்ளிக் அமிலத்தில் ஆக்க அலகு நியூக்ளியோடைட்டுகள். அதாவது எப்படி சொல்லலாம்? நியூக்ளியோடைட்டுகளின் பல்பகுதியமாக்கல் மூலம் நியூக்ளிக் அமிலங்கள் உருவானது. அதுவும் சொல்லலாம் தானே. ஆக்க அலகு பல இணைஞ்சு வரதான் நியூக்ளிக் அமிலம். நியூக்ளியோடைட்டுகள் பல இணைஞ்சு வரத அப்படி நாங்கள் ஒன்று சொல்லலாம். வேற சொல்லலாம் இது நியூக்ளிக் அமிலம். வேற சொல்லலாம் நியூக்ளிக் அமிலமானது பிறப்புரிமை ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று தான். என்னது? இந்த நியூக்ளிக் அமிலம். மிக முக்கியத்துவமானது. வேற சொல்லலாம். வேற நாங்க நியூக்ளிக் அமிலங்களை நாங்க எத்தனை வகையா பிரிக்கலாம்? இந்த நியூக்ளிக் அமிலங்களை நாங்க
ரெண்டு வகைகளாக நாங்கள் என்ன செய்யலாம் என்றா பிரிக்கலாம். நியூக்ளிக் அமிலங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? நியூக்ளிக் அமிலங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து டிஎன்ஏ, இன்னொன்று வந்து ஆர்என்ஏ. ஆனால் அந்த நியூக்ளியோடைட்டுக்கு தானே இந்த டைட்டுக்களை நாங்கள் மூணு வகையாக பிரிக்கலாம். நியூக்ளியோடைட்டுகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? மூணு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னது, ஒன்றுக்கு நாங்கள் சொல்லுவோம் என்னது, நைதரசன் உப்பு மூலம், பெண்டோஸ் வெல்லம், பொஸ்பேட்டு கூட்டம். எந்த நியூக்ளியோடைட்டுகளை தான் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? மூன்று வகையாக பிரிக்கலாம். நியூக்ளிக் அமிலத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ரெண்டு வகையாக பிரிக்கலாம். என்னென்ன வகை நியூக்ளிக் அமிலத்தில் வகை? டிஎன்ஏ, ஆர்என்ஏ. நியூக்ளிக் அமிலத்தை எத்தனை வகை பிரிக்கலாம்? ரெண்டு வகை தான். நியூக்ளிக் அமிலத்தை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். நியூக்ளிக் அமிலத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னது, டிஎன்ஏ. ரெண்டு வந்து ஆர்என்ஏ. டிஎன்ஏ, ஆர்என்ஏ. பிறகு டிஎன்ஏ பத்தி பார்க்கணும், ஆர்என்ஏ பத்தி பார்க்கணும். அதே மாதிரி வந்து என்னத்தை பிரிச்சோம்? நியூக்ளிக் அமிலத்தை தான் ரெண்டா பிரிச்சோம். அப்ப இந்த நியூக்ளியோடைட் இருக்குதானே, நியூக்ளியோடைட்டுகளை அப்ப எத்தனை பிரிச்சு பார்க்கலாம்டா, நியூக்ளியோடைட்டுகளை நாங்க வந்து மூன்று வகைகளாக நாங்க பிரிச்சு பார்க்கலாம். எத்தனை பிரிச்சு பார்க்கலாம்? நியூக்ளியோடைட்டுகளை நியூக்ளியோடைட்டுகளை இரு வகைகளாக, இரண்டு வகை. நியூக்ளியோடைட்டுகள் ரெண்டா, நியூக்ளிக் அமிலத்தை தான் ரெண்டு, டிஎன்ஏ ஆறு. அப்ப நியூக்ளியோடைட் எத்தனை வகை? நியூக்ளியோடைட்டுகளை மூன்று வகை சொன்னேன். மூன்று வகைகளாக பிரிக்க முடியும். என்னென்ன வகை நியூக்ளியோடைட்டுகள்? மூணு வகை. ஒன்று வந்து என்னது, நைதரசன் உப்பு மூலம், இரண்டாவது பெண்டோஸ் வெல்லம், மூணாவது பொஸ்பேட்டு கூட்டம். கூட்டம் என்று மூணு வகையாலாங்க அதை பிரிச்சு பார்க்கலாம். என்னது, முதலாவது நாங்க பார்த்தோம் நியூக்ளிக் அமிலத்தை. எத்தனை வகை நியூக்ளிக் அமிலம்? எந்தெந்த மூலகங்களால் ஆனது? கார்பன், ஹைட்ரசன், ஆக்சிஜன், நைட்ரசன், பாஸ்பரஸ் ஆகிய மூலகங்களால் ஆனது. நியூக்ளிக் அமிலத்திட ஆக்கலகு என்ன? நியூக்ளியோடைட்டுகள். அதைத்தான் மாதிரி சொன்னோம். நியூக்ளியோடைட்டுகள் பல்பகுதியமாக்கல் தான் என்னது, நியூக்ளிக் அமிலம். ரெண்டு ஒன்று தானே. அதுக்கு பிறகு பார்த்தோம் இது வந்து பிறப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒன்று தான் இந்த நியூக்ளிக் அமிலம். இந்த நியூக்ளிக் அமிலத்தை நாங்க எத்தனை வகையா பிரிக்கலாம்? நியூக்ளிக் அமிலங்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று டிஎன்ஏ, இன்னொன்று வந்து ஆர்என்ஏ. டிஎன்ஏ என்ன? டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம். இது ஆர்என்ஏ ரைபோ நியூக்ளிக் அமிலம். சரியா? இன்னும் ரெண்டு வகையா பிரிக்கலாம். அடுத்து நியூக்ளியோடைட்டுகளை எத்தனை வகையா பிரிக்கலாம்? அதை வந்து நாங்கள் மூணு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னது, நைதரசன் உப்பு மூலம், அதே மாதிரி வந்து பெண்டோஸ் வெல்லம், அதே மாதிரி வந்து பொஸ்பேட்டு கூட்டம் என்று மூணு வகையா என்னதை பிரிக்கலாம்? நியூக்ளியோடைட்டுகளை நாங்கள் பிரித்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்க்கணும் என்னென்னா இது மூணு வகை. இப்போ நாங்கள் டிஎன்ஏ சம்பந்தமா தனியாக பார்ப்போம். டிஎன்ஏ இது அதுக்கான ஒரு அறிமுகம். எனது நியூக்ளிக் அமிலத்துக்கான ஒரு அறிமுகம் தான் எனது. அடுத்த டிஎன்ஏ சம்பந்தமா பார்ப்போம். டிஎன்ஏ என்ன? டிஎன்ஏ பார்க்கறதுக்கு முன்னுக்கு இந்த என்ன சொன்னேன், நைதரசன் சொன்னேன் தானே. எனது நைதரசன் உப்பு மூலம் இருக்கு தானே. நைதரசன் உப்பு மூலம் என்ன சொன்னேன், நியூக்ளியோடைட்டுகள் ஒரு வகை தானே என்னது, பொஸ்பேட்டு கூட்டம், நைதரசன் உப்பு மூலம், பெண்டோஸ் வெல்லம். அந்த நைதரசன் உப்பு மூலம் அதுக்கு ஒரு படம் ஒன்று இருக்கு. இந்த படத்தை வந்து எப்படி வருமெண்டா, இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம், இதுக்கு சொல்றதுதான் பெண்டோஸ் வெல்லம். அந்த மூணு வகை தான். இதுக்கு சொல்றது என்னது,
பெண்டோசு வெல்லம். இது சொல்றது என்ன? பெண்டோஸ் வெல்லம். இது நாங்க சொல்றது பொஸ்பேற்று கூட்டம். பொஸ்பேற்று கூட்டம். அப்ப இதுக்கு சொல்றது நைதரசன் உப்பு மூலம். நைதரசன் உப்பு மூலம். நைதரசன் உப்பு மூலம் என்று நாங்க அதை சொல்லுவோம். சரியா? இதான் நாங்க நியூக்ளியோடைட்டுகள் 3 வகை. பொஸ்பேட் கூட்டம், பெண்டோஸ் வெல்லம், நைதரசன் படத்திலேயே நாங்க அதை குறிச்சு பார்க்கலாம். சரி, இப்ப நாங்க பார்ப்போம் என்னது டிஎன்ஏ. டிஎன்ஏ இது என்ன? இது பார்த்தது என்னது? நாங்க நைதரசன் உப்பு மூலம் தானே. அந்த நைதரசன் உப்பு மூலம், பொஸ்பேட் கூட்டம், நியூக்ளியோடைட்டுகள் வகை இருக்குதா? நியூக்ளியோடைட்டுகள் எத்தனை வகைன்னு சொன்னோம்? 3 வகைன்னு சொன்னோம் தானே. பொஸ்பேட் கூட்டம், பெண்டோஸ் வெல்லம், நைதரசன் உப்பு மூலம். அந்த 3 வகை அது ஒரு இப்படி படத்திலையும் தருவோம். அதாவது நாங்க இதை பார்த்து இப்ப பார்க்க போறதானது டிஎன்ஏ பத்தி பார்க்க போறோம். டிஎன்ஏ எப்படி? டிஎன்ஏ எதால ஆனது? டிஎன்ஏ எதால உருவாக்கப்பட்டுச்சு? டிஎன்ஏ என்ன? டிஎன்ஏ எதால் ஆக்கப்படுது? டியோக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலம் தான் எனது டிஎன்ஏ. இப்போ எப்படி ஆக்கப்படுதுன்னு நாங்கள் என்ன சொல்லுவோம்? டிஎன்ஏ ஆனது எப்படி ஆக்கப்படுது? நியூக்ளியோ டைட்டுகளால் ஆக்கப்படுச்சு. அதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? டியோக்சி ரைபோ நியூக்ளிக் அமிலத்துக்கு பதிலாக நியூக்ளியோ டைட் என்று போட்டு சொல்லுவோம். அதில் ஆக்களை எதுன்னு கேட்டால் என்ன செய்வோம்? நியூக்ளிக் அமிலத்துக்கு பதிலாக அதில் நியூக்ளியோடைட் என்று சேர்த்து அதை நாங்கள் எழுதுவோம். அதை எப்படி சொல்லலாம்? டிஎன்ஏ ஆனது டிஎன்ஏயின் ஆக்கலகு டியோக்சி ரைபோ நியூக்ளியோ ரைட்டுகள் ஆகும். வேணும் சொல்லலாம் டிஎன்ஏ பற்றி. டிஎன்ஏ எங்கே காணப்படுது? கருவினுள்ள காணப்படுது. டிஎன்ஏல இந்த கருவில் காணப்படுற நிறமூர்த்தங்களானது டிஎன்ஏ மற்றும் ஹிஸ்டோன் புரதங்களா இணைந்து தான் உருவாகும். டிஎன்ஏ மற்றும் ஹிஸ்டோன் புரதங்கள் இணைந்து உருவாகும். அதே மாதிரி வேணும் சொல்லலாம். இந்த டிஎன்ஏல தொழில் எடுத்தமெண்டா பாரம்பரிய தகவலை களஞ்சியப்படுத்துது. பாரம்பரிய தகவலை சந்தூட கடத்துது. அதே மாதிரி களத்தில் நடைபெற அனைத்து அணுச செயற்பாடுகளையும் என்ன செய்து கட்டுப்படுத்துது. தான் டிஎன்ஏ பற்றி சொல்றேன்டா. அப்போதான் என்ன சொல்லலாம்? டிஎன்ஏ ஆக்கலகு என்ன? டிஎன்ஏ இன் ஆக்க அலகு டிஆக்சி ரைபோ நியூக்ளியோ ரைட்டு ஆகும். இது என்னது? டிஎன்ஏ ஆக்க அலகு. அது சொன்னோம். டிஎன்ஏ எங்க இருக்குது? டிஎன்ஏ ஆனது டிஎன்ஏ மேல போட்டுருந்தாப்ப இது எங்க காணப்படும்? இங்க டிஎன்ஏ போட்டுக்கிறாங்க. அப்ப நாங்கள் இதெல்லாம் கருவினுள் காணப்படும். கருவினுள் காணப்படும். அடுத்து என்ன சொல்லலாம்? டிஎன்ஏ பத்தி சொன்ன மேல கருவினுள் காணப்படும் நிறமூர்த்தங்கள் எப்படி காணப்படும்? டிஎன்ஏ மற்றும் ஹிஸ்டோன் புரதத்தோட இணைஞ்சு காணப்படும். கருவினுள் காணப்படும் நிறமூர்த்தங்கள் டிஎன்ஏ மற்றும் ஹிஸ்டோன் புரதங்களோட ஹிஸ்டோன் புரதங்களுடன் என்ன செய்யுமா? இணைந்து காணப்படுமா? வேற சொல்லலாம். டிஎன்ஏ பத்தி. டிஎன்ஏ அவங்க பார்க்கலாம். முழுந்தானது டிஎன்ஏ ஒரு 3 அறிமுகம். அதான் தொழில் சொன்னேன். என்ன தொழில் என்ன? டிஎன்ஏ தொழில் என்ன தொழில்? டிஎன்ஏயின் தொழில். டிஎன்ஏ தொழில். டிஎன்ஏ தொழில் என்ன தொழில்? ஒன்று என்ன சொன்ன? பாரம்பரிய தகவல்களை என்ன செய்யுது? சேமிக்குது. பாரம்பரிய தகவல்களை சேமிக்கிறது. வேணும் சொல்லலாம். பாரம்பரிய தகவல்களை ஊடாக கடத்துகிறது.
கடத்துகிறது. வேற சொல்லலாம் வேற சொல்லலாம்டா வேற சொல்லலாம் வேற சொல்லலாம் இந்த என்னது அதே மாதிரி வந்து வேணும் சொன்னேன் களத்தில் நடைபெற அனைத்து கள செயல்பாடு என்ன செய்து கட்டுப்படுத்துது. அதே சொல்லலாம் களத்தில் நடைபெறும் அனைத்து கள செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துகிறது. உதாரணது டிஎன்ஏ பத்தி தெரிய வேண்டியது. டிஎன்ஏ ஆக்கலக என்னது டியோக்சிரைபோ நியூக்ளியோடைடுகள். எங்க காணப்படும் கருவுல காணப்படும். கருவுல எப்படி காணப்படும்? கருவுல நிறமூட்டங்களானது ஹிஸ்டோன் புரதங்களுடன் அதாவது டிஎன்ஏ உடனும் ஹிஸ்டோன் புரதங்கள் இணைஞ்சு தான் காணப்படும். கருவுல காணப்படும் நிறமூட்டங்கள் எப்படி காணப்படும்? டிஎன்ஏ மற்றும் ஹிஸ்டோன் புரதங்களோட இணைஞ்சு காணப்படும். வேற சொன்னோம் இந்த தொழில் என்ன செய்யுது? பாரம்பரிய தகவலை சேமிக்குது, பாரம்பரிய தகவலை சந்தோஷம் கடத்துது. அதே மாதிரி வந்து களத்தில் நடைபெற அனைத்து செயற்பாடுகளையும் என்ன செய்யுது? கட்டுப்படுத்துது. இவ்வளவுதானது டிஎன்ஏ. அடுத்து பார்க்க போற என்னது? டிஎன்ஏக்கு அடுத்து உள்ளது ஆர்என்ஏ. டிஎன்ஏக்கு அடுத்து உள்ளது என்னது? ஆர்என்ஏ. ஆர்என்ஏ பத்தி ஆர்என்ஏ இந்த ஆர்என்ஏ எப்படி நாங்க டிஎன்ஏ என்ன சொன்னோம்? டிஎன்ஏ வந்து சொன்னோம். டிஎன்ஏ என்ன? டியோக்சிரைபோ நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏ. அப்ப டிஎன்ஏ ஆக்கல என்ன சொன்னேன்? அந்த நியூக்ளிக் அமிலத்துக்கு பதிலாக என்னதை போட சொன்னேன்? நியூக்ளியோடைட்டை போட சொன்னேன். அவ டியோக்சிரைபோ நியூக்ளியோடைட் என்னது ஆக்கலகை? டிஎன்ஏ ஆக்கலகை. அதே தான் இங்கே சொல்ல போறோம். ஆர்என்ஏ தானே. அப்ப ஆர்என்ஏனா டிஎன்ஏ சொல்ல தேவை, டியோக்சியை சொல்ல தேவையில்லை. ஆர்என்ஏக்கு அப்ப சொல்லுவோம் டியோக்சி தான் என்னது? டியோக்சியை சொல்லாம மற்றது சொன்னா சரி. ரைபோ நியூக்ளியோடைட். ஆர்என்ஏ என்ன? ரைபோ நியூக்ளிக் அமிலம் தானே. அப்போ நியூக்ளிக் அமிலத்துக்கு பதில் என்னத்தை போட சொன்னேன்? நியூக்ளிக் அமிலத்தை இல்லாமல் ஆக்கிட்டு அதில் நியூக்ளியோடைட்டு போட்டால் அதில் ஆக்கலகு வந்துடும். அப்போ நாங்கள் சொல்லலாம் ஆர்என்ஏயின் ஆக்கலகானது ஆர்என்ஏ ஆக்கலகு என்ன? ரைபோ நியூக்ளியோடைட் ஆகும். ரைபோ நியூக்ளியோடைட் தான் என்னது? ஆர்என்ஏ ஆக்க அலகு. ஆர்என்ஏ ஆக்கலகு ரைபோ நியூக்ளியோடைட் ஆகும். ஆர்என்ஏ ஆக்கலகு. வேற சொல்லலாம் இதுல உடல்ல காணப்படுறதுல எப்படின்னா டிஎன்ஏக்கு தானே. டிஎன்ஏ தவிர்ந்த மற்றைய வகை ஒரு நியூக்ளிக் அமிலம் தான் என்னது? எங்கட இந்த ஆர்என்ஏ. டிஎன்ஏ தவிர்ந்த மற்றைய வகை ஒரு நியூக்ளிக் அமிலம் தான் எங்கட இந்த ஆர்என்ஏ. வேற என்ன சொல்லலாம் இந்த ஆர்என்ஏ பத்தி? ஆர்என்ஏ ஆனது புரத தொகுப்புக்கு உதவுது. ஆர்என்ஏ ஆனது என்ன செய்யுது? புரத தொகுப்புக்கு உதவுது. ஆர்என்ஏ ஆனது என்ன செய்யுது? புரத தொகுப்பு செயல்முறைக்கு உதவுவதானது இந்த ஆர்என்ஏ. வேற என்ன சொல்லலாம் ஆர்என்ஏ பத்தி? இது ஆர்என்ஏ எங்கெல்லாம் அமைக்குது? இந்த ஆர்என்ஏ எங்கெல்லாம் அமைக்குது? கருல இருக்குது, இலைமணில இருக்குது, பச்சை உருமணியில இருக்குது. அப்ப எங்களை சொல்லலாம் கருவில், இலைமணியில், பச்சை உருமணி என்பவற்றில் என்ன காணப்படுது? எங்கட இந்த ஆர்என்ஏ காணப்படுது. அதே மாதிரி சொல்லலாம் டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்கள்ல என்னத்துல டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்கள்ல பாரம்பரிய இயல்பாக இந்த ஆர்என்ஏ காணப்படுது. எங்க டிஎன்ஏ இருந்தா இல்ல, டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்கள்ல டிஎன்ஏ காணப்பட்ட அதான் பாரம்பரிய இயல்பா இருக்கும். அப்ப டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்கள்ல இந்த ஆர்என்ஏ ஆனது எப்படி தொழிற்படுது? பாரம்பரிய இயல்பாக இந்த ஆர்என்ஏ ஆனது தொழிற்படுது. அப்ப நாங்க சொல்லலாம் என்ன சொல்லிக்கிறோம்? டிஎன்ஏ இந்த ஆர்என்ஏ எதால உருவானது? எப்படி ஆர்என்ஏ ஆக்க அழகு என்ன? ஆர்என்ஏ ஆக்க அழகு நாங்க டியோக்சலோமா இல்ல. அப்ப ரைபோ ஆர்என்ஏயின் ஆக்க அழகு. ஆர்என்ஏயின் ஆக்க அழகு ரைபோ நியூக்ளியோடைட் ஆகும். என்னத்துல ஆர்என்ஏ ஆக்க அலகு. வேற சொல்லலாம் இந்த ஆர்என்ஏ பத்தி? ஆர்என்ஏ ஆக்க அலகு என்னது? ஆர்என்ஏ ஆக்க அலகு ரைபோ நியூக்ளியோடைட் ஆகும். வேற சொல்லலாம் இந்த டிஎன்ஏ பத்தி சொன்னேன், ஆர்என்ஏ பத்தி சொன்னேன். வேற சொன்னேன் இந்த ஆர்என்ஏ வந்து அங்கேயில உடல்ல டிஎன்ஏ என்னது? அங்கேயில உடல்ல காணப்படுற டிஎன்ஏ தவிர்ந்த மற்ற வகை நியூக்ளிக் அமிலம் தான் என்னது? எங்கட இந்த ஆர்என்ஏ. அதையும் நம்ம கொஞ்சம் தான் சொல்லலாம். டிஎன்ஏ தவிர்ந்த உடலில் காணப்படும்
மற்றைய வகை நியூக்ளிக் அமிலம். மற்றைய வகை நியூக்ளிக் அமிலம். இந்த டிஎன்ஏ ஆகும். நியூக்ளிக் அமிலம் என்னது? இந்த மற்றைய வகை நியூக்ளிக் அமிலம் டிஎன்ஏ தவிர்ந்த உடலில் காணப்படும் மற்றைய வகை நியூக்ளிக் அமிலம் ஆர்என்ஏ ஆகும். அது சொல்ல அந்த RNA தான் நிற்குது. ஒரு டிஎன்ஏ RNA. அப்ப டிஎன்ஏ தவிர்ந்த உடலில் காணப்படுற இன்னொரு வகை நியூக்ளிக் அமிலம் எது? எங்கட இந்த RNA. அதை நம்ம கொஞ்சம் சொல்லலாம். அப்ப RNA ஆக்கல் என்ன? ரைபோ நியூக்ளியோ டைட்டுகள். வேற சொல்லலாம் டிஎன்ஏ பத்தி. இது புரத தொகுப்புக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னேன், உதவுதுன்னு சொன்னேன். அப்ப அதே சொல்லலாம். என்னது? புரத தொகுப்புக்கு புரத தொகுப்பிற்கு உதவுகிறது. புரத தொகுப்புக்கு உதவுகிறது. வேணும் சொல்லலாம். இந்த RNA புரத தொகுப்புக்கு உதவுது. அதே மாதிரி எங்கள் அமைக்குது கருவுல இலைமணியில பச்சையர்மணில எல்லாம் என்ன இருக்குது? எங்கட இந்த கரு இலைமணி பச்சை இரு மணில எல்லாம் என்ன இருக்குது? இலைமணியில பச்சையர்மணில கருல எல்லாம் என்ன? இந்த RNA காணப்படும். மணிகளில் RNA காணப்படும். அதையும் சொல்லலாம். காணப்படும். வேற சொல்லலாம் இந்த RNA பத்தி. டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்கள்ல எப்படி ஒரு பாரம்பரிய இயல்பாக இந்த RNA காணும். டிஎன்ஏ காணப்படுறது இல்ல, காணப்படாத வைரஸ்கள்ல இந்த RNA ஒரு பாரம்பரிய இயல்பாக தொழிற்படுது. அப்ப சொல்லலாம் டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்களில் டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்கள்ல RNA ஆனது டிஎன்ஏ காணப்படாத என்ன சொன்னேன்? டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்கள்ல RNA என்ன சொல்லுது? பாரம்பரிய இயல்பாக சொல்லிப்படுது. டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்கள்ல RNA ஆனது பாரம்பரிய இயல்பாக சொல்லிப்படுது. பாரம்பரிய இயல்பாக என்ன செய்யலாம்? தொழிற்படுகிறது. பாரம்பரிய இயல்பாக சொல்லிப்படாதுன்னு சொல்லலாம். ஒழுங்கானது எங்கட இந்த RNA பத்தி சொல்றது. RNA பத்தி சொன்னோம். RNA ஆக்கல் ரைபோ நியூக்ளியோடைடுகள் டிஎன்ஏ தவிர்ந்த உடல்ல காணப்படுற ஒரு மற்றைய வகை நியூக்ளிக் அமிலம் தானே எங்கட இந்த RNA. புரத தொகுப்புக்கு உதவுது இந்த RNA. கருல இலைமணியில பச்சோறு மணியில எல்லாம் என்ன காணப்படுது? எங்கட இந்த என்னது பச்சோறு மணியில அந்த RNA காணப்படுன்னு சொன்னோம். டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்கள்ல பாரம்பரிய இயல்பாக என்ன காணப்படுது? இந்த RNA காணப்படுதுன்னு சொன்னோம். அப்ப சொல்லணும் இந்த டிஎன்ஏ இந்த தொழில சொல்லணும். ஏன்னா நியூக்ளிக் அமிலத்துல தொழில் நியூக்ளிக் அமில தொழில் பார்க்கறதுக்கு முன்னுக்கு நாங்க இந்த நைட்ரசன் உப்பு மூலம் சொன்னோம் தானே. இந்த நைட்ரசன் உப்பு மூலம் மொத்தம் 5 இருக்குது. எத்தனைக்கு நைட்ரசன் உப்பு மூலம்? மொத்தம் 5. என்னெல்லாம்? அடினின், குவானின், சைட்டோக்சின், தைமின், யுரேசின். மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அடினின், குவானின், சைட்டோக்சின், தைமின், யுரேசின். இந்த 5ஐயும் பார்க்கணும். டிஎன்ஏல எது காணப்படும்? RNAல எந்த நைட்ரசன் மூலம் காணப்படும்? டிஎன்ஏல காணப்படுற நைட்ரசன் மூலம் எது? RNAல காணப்படுற நைட்ரசன் மூலம் எதுன்னு பார்க்கணும். சரியா? அடினின் குவானின், சைட்டோக்சின், யுரேசில், மற்றது தைமின். அடினின் மற்ற குவானின் மற்றது சைட்டோக்சின் மற்றது யுரேசில் யுரேசில். வேற என்னது? அடுத்து என்னது? தைமின். சரியா? இதெல்லாம் என்ன சொன்னேன்? இதெல்லாம் நைட்ரசன் உப்பு மூலங்கள். இதெல்லாம் என்னது? நைட்ரசன் உப்பு மூலம். நைட்ரசன் உப்பு மூலம். சரியா?
இது மேல்தியம் தேவை. என்ன தேவை? இது பார்த்துட்டு இருந்த RNA டிஎன்ஏயும் பார்த்தாச்சு, டிஎன்ஏ தொழிலும் பார்த்தாச்சு, RNAயும் பார்த்தாச்சு. இப்போ நான் பார்க்குறோம் இந்த நைட்ரஜன் உப்பு மூலம் தானே பாஸ்பேட் கூட்டம் பெண்டோசோல்ல நைட்ரஜன் உப்பு மூலம் சொன்னார். இந்த நைட்ரஜன் உப்பு மூலம் வந்து பிரதானமாக 5 இதுகளாக என்னது? ஒன்று வந்து அடினின், இன்னொன்று வந்து குவானின், சைட்டோக்சின், தைமின், யுரேசில் 5 வகை இருக்குது. இப்ப எங்களோட RNAல இந்த 5ம் காணப்படுமா, டிஎன்ஏல இந்த 5ம் காணப்படுமா, அதுதான் பார்க்க போறோம். இப்ப RNAல எதெல்லாம் காணப்படும்டா, எங்களோட RNAல காணப்படக்கூடியது. அதே மாதிரி வந்து டிஎன்ஏல இங்க எழுதுமே RNAல வந்து என்னது? RNAல காணப்படக்கூடியது. டிஎன்ஏல காணப்படக்கூடியது. RNAல என்னெல்லாம் காணப்படும்? அடினின், குவானின், சைட்டோக்சின், வேற யுரேசில் காணப்படும். அடினின், குவானின், சைட்டோக்சின், யுரேசில் காணப்படும். எங்க காணப்படும்? RNAல. டிஎன்ஏல என்ன காணப்படும்? அடினின், குவானின், சைட்டோக்சின், தைமின் காணப்படும். அப்ப என்ன காணப்படா? இங்க யுரேசில் காணப்படாது. இங்க என்ன காணப்படாது? டிஎன்ஏல என்ன காணப்படல? டிஎன்ஏல யுரேசில் இல்ல. இங்க RNAல தைமின் இல்ல. ஆனா என்ன இருக்குது? யுரேசில் இருக்குது. சரியா? அதுக்கான வேறுபாடு டிஎன்ஏல அப்ப சொல்லலாம். மொத்தம் 5 தானே? அடினின், குவானின், சைட்டோக்சின், யுரேசில், தைமின். இந்த 5 தானே? இந்த 5ல RNAல காணப்படக்கூடியது என்னது? RNAல என்னெல்லாம் காணப்படும்? RNAல அடினின் காணப்படும், குவானின் காணப்படும், சைட்டோக்சின் காணப்படும், யுரேசிலும் காணப்படும். ஆனா RNAல என்ன காணப்படாது? RNAல தைமின் காணப்படவே படாது. அங்க டிஎன்ஏல எடுத்தோம்டா, டிஎன்ஏல அடினின் காணப்படும், குவானின் காணப்படும், சைட்டோக்சின் காணப்படும், தைமின் காணப்படும். ஆனால் யுரேசில் காணப்படாது. என்ன காணப்படாது? யுரேசில் காணப்படாது. அப்ப RNAல என்ன காணப்படல? அப்படி 5 தானே மொத்தம்? 5ல RNAல வந்து என்ன காணப்படாது? RNAயில் தைமின் காணப்படாது. எங்க அதே மாதிரி டிஎன்ஏல என்ன காணப்படாது? டிஎன்ஏயில் யுரேசில் காணப்படாது. மொத்தம் 5ல இருந்து மொத்தம் 5 தானே? இந்த 5 மூலகத்துல இருந்து என்னதுல? டிஎன்ஏல என்ன காணப்படாது? டிஎன்ஏல என்ன இல்ல? அடினினுக்கு, குவானினுக்கு, சைட்டோக்சினுக்கு, தைமினுக்கு, யுரேசில். அப்ப டிஎன்ஏல என்ன காணப்படாது? டிஎன்ஏயில் யுரேசில் காணப்படாது. அதே மாதிரி RNAல எடுத்தோம்டா, RNAல என்ன இல்ல? அடினின் இருக்குது, குவானின் இருக்குது, சைட்டோக்சின் இருக்குது, தைமின் இருக்குது. அப்ப RNAல என்ன இல்ல? RNAல என்ன இல்ல? அடினினுக்கு, குவானினுக்கு, யுரேசிலுக்கு என்னது? RNAல என்னது? இந்த டிஎன்ஏ இங்கே தானே? டிஎன்ஏ தான் வெஸ்ட் எழுதணும். டிஎன்ஏல என்ன இருக்குது? அடினின் இருக்குது, குவானின் இருக்குது, சைட்டோக்சின் இருக்குது, தைமின் இருக்குது. அப்ப என்னது? யுரேசில் இல்லை. ஆனா இங்க RNAல என்ன இருக்குது? அடினின் இருக்குது, குவானின் இருக்குது, சைட்டோக்சின் இருக்குது, யுரேசில் இருக்குது. அப்ப என்ன இல்லை? அதுல தைமின் அதுல இல்ல. என்னது தைமின் இல்ல? RNAல தைமின் இல்ல. அப்ப நாங்க சொல்றது இதை வைக்கிறோம். இந்த 5ல இருந்து என்னதுல? இந்த 5ல RNA என்ன காணப்படாது? இந்த 5ம் இல்ல. மொத்தம் 5. அதுல RNAல யுரேசில் காணப்படாது, மத்த எல்லாமே காணப்படும். RNAல என்ன காணப்படும்? எனது டிஎன்ஏ சொன்னேன் மாத்திட்டு. எனது டிஎன்ஏல என்ன காணப்படாது? இந்த டிஎன்ஏக்கு தானே? டிஎன்ஏல என்ன காணப்படாது? டிஎன்ஏல யுரேசில் காணப்படாது. மற்ற எல்லாமே மற்ற 5 மொத்தம் 5. அந்த 5ல டிஎன்ஏல என்ன இருக்காது? யுரேசில் இருக்காது. டிஎன்ஏல யுரேசில் இருக்காது. மற்றது எல்லாமே டிஎன்ஏல என்ன செய்யுமா? இருக்குமா? அதே போல RNAல என்ன இருக்காது? தைமின் மட்டும் இருக்காது. மற்ற என்ன 4மே என்ன செய்யுமா? இருக்குமா? RNA. அவங்க இதுக்கான வித்தியாசம். இதுக்கான இந்த நைட்ரஜன் உப்பு மூலம் சம்பந்தமா தெரிய வேண்டும். இப்ப பார்க்கணும் இதெல்லாம் வந்து ஒழுங்கானது நியூக்ளிக் அமிலங்கள். அடுத்த பார்க்கணும் என்னண்டா, இந்த நியூக்ளிக் அமிலத்திட என்னது? நியூக்ளிக் அமிலத்தை தொழில். மொத்தமா நியூக்ளிக் அமிலத்தை லாஸ்டா நியூக்ளிக் அமிலத்திட தொழில்களை பத்தி பார்த்தா சரி. நியூக்ளிக் அமிலத்திட தொழில்கள். நியூக்ளிக் அமிலத்திட தொழில்கள். நியூக்ளிக் அமிலத்தின் தொழில்கள். தொழில்கள் என்ன தொழில்? ஒன்று வந்து பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்தல். ஒன்று வந்து சொல்லலாம் பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்தல், பாரம்பரிய தகவல் சந்தை கடத்துதல். அதே மாதிரி சொல்லலாம் களத்தில் நடைபெற அனைத்து அணு செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தல். அதே மாதிரி வேணும் சொல்லலாம்
இந்த எங்களோட நியூக்ளிக் அமில தொழில்கள்ல புரத தொகுப்புக்கு உதவுது. புரத ஆறுன்னு சொன்னாங்க, புரத தொகுப்புக்கு உதவுது. அதுவும் ஒரு தொழில் தானே. வேற தொழில் சொல்லலாம். எங்களோட நியூக்ளிக் அமிலத்தை வேற சொல்லலாம். டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்கள் இது என்ன காணப்படுது? ஒரு பாரம்பரிய இயல்பாக பாரம்பரிய இயல்பாக தொழிற்படுது. அதுவும் ஒரு தொழில் தானே. டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்கள்ல ஒரு பாரம்பரிய இயல்பாக தொழிற்படுது. அதுவும் நியூக்ளிக் அமிலம் தானே பொதுவாக சொல்றேன்டா. அப்போ அதையும் தொழில்கள் கொண்டு வரலாம். இது டிஎன்ஏ வேற சொல்லலாம். இது விகாரங்களை தோன்றி கூர்ப்புக்கும் வழிவகுக்குதுன்னு சொல்லலாம். அது ஒன்னாவது சொன்னோம். ஒன்னாவது நியூக்ளிக் அமிலத்தை முதலாவது தொழில் என்னது? நியூக்ளிக் அமில தொழில் பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்துது. களஞ்சியப்படுத்துதல். அது மாதிரி பாரம்பரிய தகவல்களை ஊடாக என்ன செய்து ஊடாக கடத்துகிறது. என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? களஞ்சியப்படுத்துது, கடத்துது. வேற சொல்லலாம். வேற சொல்லலாம். இதுல மத்த சொன்ன அனைத்து களத்தில் நடைபெற நடைபெறும் அணுசேஃப் தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்துது. அணுசேஃப் தொழிற்பாடுகளை என்ன செய்யுது? கட்டுப்படுத்துகிறது. வேற சொல்ல தொழிலா என்ன சொல்லலாம்? வேற சொன்ன மாறநிலை ஒன்று சொன்ன மாதிரி சொன்ன மாறநிலை. இதெல்லாம் இடத்துல சொன்னது டிஎன்ஏ. அதையும் நாங்கள் மொத்தமாக நியூக்ளிக் அமில தொழில் சொல்றோம். இதெல்லாம் இடத்துல சொன்னோம் டிஎன்ஏ சொன்னோம் தொழில். மாறநிலை என்ன சொன்னோம்? புரத தொகுப்புக்கு உதவுது. அப்போ அதையும் நாங்கள் இதில் மொத்த தொழில்களும் சொல்லலாம். நியூக்ளிக் அமிலத்தில் மொத்த தொழில் என்னது? புரத தொகுப்புக்கு உதவுது. புரத தொகுப்புக்கு உதவுகிறது. வேற சொல்லலாம். அஞ்சாவதா மத்த என்ன சொன்னோம்? இதுல என்ன சொன்னோம்? டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்கள் எப்படி பாரம்பரிய இயல்பாகவும் தொழில்படும் அப்படின்னு சொல்லலாம். அதையும் நாங்கள் நியூக்ளிக் அமிலத்தை தொழில் தானே. அது சொன்னோம். நியூக்ளிக் அமிலத்தை ஆறுநிலை சொன்னது. ஆறுநிலை சொன்னாலும் அது என்னது? ஒரு நியூக்ளிக் அமிலம் தானே. அப்போ நியூக்ளிக் அமிலம் பொதுவான தொழில். அதையும் சொல்லலாம். என்னது? டிஎன்ஏ காணப்படாத வைரசுகளில் பாரம்பரிய இயல்பாக என்ன செய்தா? தொழிற்படுகிறது. வேற சொல்லலாம். ஆறாவதா என்ன சொல்லலாம்? ஆறாவதா சொல்றேன்டா. வேற சொன்ன ஆறாவதா விகாரங்கள். லாஸ்ட் சொன்னது விகாரங்கள் தோன்றி கூர்ப்புக்கு வழிவகுக்கும். அதையும் சொல்லலாம். விகாரங்கள் தோன்றி கூர்ப்புக்கு வழிவகுக்கும். கூர்ப்பிற்கு வழிவகுக்கும். அதை நாங்கள் இதுக்கு உதாரணமா சொல்லலாம். இதுல நியூக்ளிக் அமிலத்துல பொதுவான தொழில்கள் இந்த மூணு தொழில் என்னதுக்கு சொன்னோம்? இந்த மூணு தொழில் சொன்னது என்னதுக்கு? டிஎன்ஏக்கு சொன்னது. இந்த ரெண்டு தொழில் சொன்னோம் ஆர்என்ஏக்கு சொன்னோம். சரியா? அதெல்லாம் சேர்த்து சொல்றது தான் பொதுவாக நியூக்ளிக் அமிலத்தை தொழிலா சொல்லலாம். ஒன்றாவது தொழில் என்னது? பாரம்பரிய தகவல்களை களஞ்சியப்படுத்துது. பாரம்பரிய தகவல் சந்தை களத்தப்படுது. அதே மாதிரி களத்தில் நடைபெற அனைத்து அணுசேஃப் தொழிற்பாடுகளையும் கட்டுப்படுத்துது. அதே மாதிரி புரத தொகுப்புக்கு உதவுது. அதே மாதிரி டிஎன்ஏ காணப்படாத வைரஸ்கள்ல பாரம்பரிய இயல்பாக தொழிற்படுது. அதே மாதிரி என்ன சொல்லணும்? விகாரங்கள் தோன்றி என்னதுக்கு? குறிப்புக்கு வழிவகுக்குது. இவ்வளவுதான் என்னது? எங்களோட நியூக்ளிக் அமிலங்கள். அவங்க நாளையும் பார்த்துட்டோம். கார்போஹைட்ரேட் பார்த்துட்டோம், புரதம் பார்த்தோம், லிப்பிட் பார்த்தோம், நியூக்ளிக் அமிலம் பார்த்தாச்சு. இப்ப நாங்க அடுத்த பார்ப்போம் என்னன்னா நீரை பத்தி பார்ப்போம். அது என்னது? நீர் சேதன சேர்வையா? இல்ல. இதெல்லாம் என்னது? சேதன சேர்வைகள். சரி. சேதன சேர்வைகள் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? விட்டமின்களும் பார்க்கணும். விட்டமின் அடுத்த பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் இப்ப பார்க்கணும் நீரை பத்தி பார்ப்போம். அடுத்தது நீர். இப்ப நாங்க பார்க்கணும் என்னது? இப்ப நாங்க பார்க்க போறது நீர் சம்பந்தமா பார்க்க போறோம். நீர் என்னது? சேதன சேர்வையா?
இல்லை. நீர் வந்து என்னது? ஒரு அசேதன சேர்வை. அவர் சொல்லலாம் எங்களோட உடல்ல காணப்படுற எங்களோட உடலில் அதிகளவு காணப்படுகின்ற ஒரு அசேதன சேர்வை தான் என்னது? இந்த நீர். அதையும் நாங்கள் சொல்லலாம். நீர் என்னது? சேதன சேர்வையா? இல்லை, அசேதன சேர்வை. அப்ப நான் என்ன சொல்லலாம்? நீரானது எங்களோட உடலில் காணப்படும் எங்களோட உடலில் அதிகளவு காணப்படுகின்ற ஒரு அசேதன சேர்வை தான் என்னது? இந்த நீர். அதாவது எங்களோட உடல்ல 2/3 என்னதான் காணப்படும் என்றா? நீர் தான் காணப்படும். எங்களோட உடல்ல எத்தனை பங்கு? 2/3 என்ன காணப்படுது? நீர் தான் காணப்படுகிறது. வேற என்ன சொல்லலாம் நீரை பத்தி? நீரானது என்னது? நீர்ல இந்த அனைத்து அங்கிகளும் எதால படைக்கப்பட்டுச்சு? அனைத்து அங்கிகளும் எதனால படைக்கப்பட்டுச்சு? இந்த நீர்னால தான் என்ன செய்யப்பட்டுச்சா? அனைத்து அங்கிகளும் என்ன செய்யப்பட்டுச்சு? படைக்கப்பட்டுச்சு. அப்ப நாங்க எழுதலாம். முதலாவது சொல்லலாம். என்ன சொல்லலாம்? முதலாவது சொல்லலாம். என்ன சொல்லலாம்? முதலாவது அங்கிகளின் உடலில் அங்கிகளின் உடலில் என்னது? அதிகளவு தானே காணப்படும். அங்கிகளின் உடலில் அதிகளவு காணப்படும் அசேதன சேர்வை. அதிகளவு காணப்படும் அசேதன சேர்வை என்னது? நீர் ஆகும். உடலில் காணப்படும் உடலில் அதிகளவு காணப்படும் அசேதன சேர்வை என்னது? நீர் தான். நீர் ஆகும். என்ன சொல்லலாம் நீரை பத்தி? எங்களோட உடல்ல 2/3 என்ன இருக்குது? நீர் தான் இருக்குது. அப்ப அதையும் சொல்லலாம். மூன்றில் 2 பங்கு நீரினால் வேறனது? வேற முக்கியத்துவம் இருக்குது. நீர் வேற என்ன சொல்லலாம்? எங்களோட உடல்ல அதிக அளவு காணப்படுற அசேதன சேர்வை எங்களுடைய உடல்ல 2 பங்கு எதாலானது? நீராலானது. வேற என்ன சொன்னேன்? நாங்க அனைத்து அங்கியுமே எதால படைக்கப்பட்டுச்சு? இந்த நீரால் தான் அனைத்து அங்கியுமே படைக்கப்பட்டுச்சு. அப்ப அதையும் சொல்லலாம். அனைத்து நீரினால் தான் படைக்கப்பட்டது. வேற சொல்லலாம். அடுத்து படிச்சு நீரால எங்களுடைய உடல்ல எத்தனை சதவீதம் நீர் இருக்குது? எத்தனை இருக்குது? எங்களோட 3 பிரிச்சோம்னா 2 பக்கம் என்ன தாங்கிக்குது? நீர் தாங்கிக்குது. அனைத்து அங்கேயும் உடல்ல அதிக அளவு காணப்படுற ஒரு அசேதன சேர்வை என்னது? எங்களுடைய இந்த நீர் தான். வேற சொல்லலாம். இது ஒரு உயிர் நிலவுக்கு உதவுது தானே. நீர் இல்லாம வாழலாமா? நீர் செய்யும் தேவை. அப்ப அனைத்து அங்கிகளுக்கு என்னது? ஒரு உயிர் நிலவுக்கு உதவுது. அதை நாங்கள் ஒரு பெயர் சொல்லலாம். உயிரின் நிலவுகைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை நாங்கள் செய்யலாம் சொல்லலாம். எதுக்கு? நீருக்கு. அடுத்த நீரை பத்தி சும்மா சொல்றேன். ஆங்கிலோட அதிக அளவு காணப்படுற ஒரு அசேதன சேர்வை எங்களோட 2 பக்கம் நீர் தான் இருக்குது. அனைத்து அங்கேயும் நீரால் தான் படைக்கப்பட்டுச்சு. உயிர் நிலவைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது எங்களோட இந்த நீர் தான். உயிர் நிலவைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்ப நீரை இயல்பை பத்தி பார்ப்போம். என்னது? நீரை இயல்பு. நீரின் இயல்புகள். என்னெல்லாம் இயல்பு நீர்ல? 1வது நீர் இயல்பு ஒரு சிறந்த கரைப்பானாக தொழிற்படுது. என்ன தொழிற்படுது? ஒரு சிறந்த கரைப்பானாக தொழிற்படுது. சிறந்த கரைப்பானாக தொழிற்படுகிறது. வேற சொல்லலாம். வேற நீர் இயல்பு ஒன்று சிறந்த கரைப்பானாக தொழிற்படுது. அதே மாதிரி சுவாச ஊடகம், நாங்கள் சுவாசிக்கிற சுவாச ஊடகமாக தொழிற்பது. அதையும் சொல்லலாம். சுவாச ஊடகமாக தொழிற்படுது. சுவாச ஊடகமாக
தொழிற்படுகிறது. வேற என்ன சொல்லலாம்? மூணாவது எங்களோட வெப்பநிலையை குறைக்குது தானே, அப்ப அதையும் சொல்லலாம் தானே. எங்களோட வெப்பநிலையை சீராக்குது. வெப்பநிலையை சீராக்குது. வெப்பநிலையை சீராக்குகிறது. வெப்பநிலையை சீராக்குகிறது. வேற சொல்லலாம். ஒரு ஒரு கடத்தல் ஊடகமாக தொழிற்படுது. கடத்தல் ஊடகமாக தொழிற்படுது. கடத்தல் ஊடகமாக கடத்தல் ஊடகமாக தொழிற்படுகிறது. என்ன சொல்ல? அஞ்சாவதா ஒரு வாழிடமாக, அங்கிகளின் வாழிடமாக தொழிற்படுகிறது. அஞ்சு இவ்வளவுதான் நீரை பத்தி நாங்க சொல்றோம். நீர் எப்படி? நீரையல் ஒன்று வந்து சிறந்த கரைப்பானத்தில். எப்படி சிறந்த கரைப்பானம் தொழிற்படுது? நாங்கள் கரைக்கிறோம். போட்டு கரைச்சோம்டா சீனியோ என்னத்தை போட்டு கரைச்சா என்ன செய்யுது? கரைக்குது. அப்ப என்ன செய்யுது? ஒரு கரைப்பானாக நீர் தொழிற்படுதா இல்லையா? அப்ப நீர் வந்து ஒரு சிறந்த ஒரு கரைப்பானாக தொழிற்படுது. அதே மாதிரி வந்து இந்த கழிவுகள் அகற்றதுக்கு எந்த பயன்படுத்தப்படுது? நீர் பயன்படுது. அப்ப அதையும் ஒரு கரைக்கு தானே. அப்ப அதுவும் ஒரு கரைப்பானாக தொழிற்படுது. அப்ப நாங்க என்ன செய்யலாம்? நீர் சிறந்த கரைப்பானாக தொழிற்படுதுன்னு சொல்லலாம். இல்ல என்ன கரைக்கிறண்டாலும் என்ன செய்யுது? நீர் வந்து நீரை போட்டு கரைச்சோம்னா என்ன செய்யுது? கரையுது. அப்ப ஒரு நீர் வந்து ஒரு கரைப்பானாக தொழிற்படுது. முதலாவது சொல்லலாம். ரெண்டாவது சுவாச ஊடகமாக தொழிற்படுது. சுவாச ஊடகமா எப்படி தொழிற்படுது? நீர் சுவாசிக்கிறது. நீரை சுவாசிக்கிறதா எப்படி? நீர் சுவாச ஊடகமா தொழிற்படுது. நீர்ல கார்பன் ஆக்சைடு வாயு எல்லாமே என்ன செய்யுது? நீர்ல கரையுது. நீர் கரைஞ்சு இருக்கிறதால தான் நீர்ல கார்பன் ஆக்சைடு வாயுவா இருக்கலாம். ஒட்சன் வாயு எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது? ஒட்சன் எல்லாம் நீர்ல என்ன செய்யப்பட்டிருக்குது? கரைஞ்சிருக்குது. கார்பன் ஆக்சைடு வாயு நீர்ல கரைஞ்சிருந்தா தான் தாவரத்துக்கு அந்த கார்பன் ஆக்சைடு வாயு கிடைக்குது. அதே மாதிரி வந்து ஒட்சன் கரைஞ்சிட்டு தான் என்னது? ஊடகமா சுவாசிக்கிறதுக்கு ஒரு ஊடகமா தொழிற்படுதா சொன்னோம். சுவாச ஊடகமா தொழிற்படுது. அப்ப ஒட்சன் வந்து நீர்ல கரைஞ்சிருப்பதனால நீர்வாழங்கியலுக்கு ஒரு ஊடகமாக தொழிற்படுது. இந்த ஒட்சன் வந்து நீர்ல கரைஞ்சிருப்பதனால நீர்வாழங்கியலுக்கு ஒரு ஊடகமாக தொழிற்படுது. அதே மாதிரி வெப்பநிலை சீராக்குறதுக்கு உதவுது. அதே எப்படி? நீர்ல தன்வெப்ப கொள்ளளவு அதிகம் என்பதால நீரை தன்வெப்ப கொள்ளளவு அதிகம் என்பதால இலகுல வெப்பநிலை மாற்றத்துக்கு உள்ளாகாம எங்களோட உடல் என்ன செய்யுது? பாதுகாக்குது. நீரை தன்வெப்ப கொள்ளளவு அதிகம் என்பதால இலகுல வெப்பநிலை மாற்றத்துக்கு உள்ளாகாம வெப்பநிலை மாற்றத்துக்கு உள்ளாகாம எங்களோட உடல்ல என்ன செய்யுது? எங்களோட உடல்ல பாதுகாக்குது. உடல் வெப்பநிலையை சீராக்குது. அதை நாங்க என்ன சொல்லலாம்? வெப்பநிலை சீராக்குறதுக்கு சொல்லலாம். அடுத்து கடத்தல் ஊடகமாக தொழிற்படுது. என்னது? குருதியில பெரும்பாலும் என்னது? நீர் தான் இருக்குது. அதுல கடத்தல் ஊடகமாக குறித்து செயல்படுத்தானே, அதையும் சொல்லலாம். அதே மாதிரி தாவரத்துக்கு சாற்றேற்றத்துக்கு உதவுது. சாற்றேற்ற என்ன? தாவரத்துல வேர்மை கனியங்களூடாக அகற்றப்படுத்த நீரையும் கனிப்பையும் தாவரங்களின் உயரமான பகுதிக்கு கொண்டு செல்லப்படுற செயல்முறை தான் என்னது? சாற்றேற்றம். அந்த சாற்றேற்றத்துக்கு என்ன உதவுது? இந்த நீர் உதவுது. அப்ப அது ஒரு கணத்தில் ஊடகம் தானே. தாவரத்துல சாற்றேற்றம் என்ன? தாவரத்தின் வேர்மை கணங்களின் ஊடாக கடத்தப்படுகிற நீரையும் கனிப்பையும் தாவரமான உயரமான பகுதிக்கு கொண்டு செல்லப்படுற செயல்முறை. அப்ப அது என்ன செய்யுது? ஒரு என்ன செய்யுது? ஒரு கணத்துக்கு கீழே இருந்து மேல கடத்து. அப்ப கடத்தல் ஊடகமாக தொழிற்படுத்தணும். அப்ப அதையும் சொல்லலாம். நீரோ கடத்தல் ஊடகமாக தொழிற்படுது. அடுத்து என்ன? அங்கெல்லாம் வாழிடமாக தொழிற்படுது. அது எப்படி? அங்கே வாழிடம் நீர்ல வாழுது. அதே போல என்ன செய்யப்படுது? பனி பிரதேசங்கள்ல பனி எல்லாம் படிஞ்சிச்சுண்டா பனிக்கு என்ன செய்யப்படும்? தண்ணியில மிதக்கும். தண்ணியில பனிக்கட்டி மிதப்பதனால அதற்கு கீழே வாழ்ற பனி பிரதேசங்கள்ல பனிக்கட்டி என்ன செய்ய? தண்ணியில மிதக்கிறதுனால என்ன செய்யும்? அது கீழே அங்கேயில் வாழும். அப்ப அது கீழே அங்கேயில் வாழ்றதால என்ன செய்யுது? ஃபுல்லா இதாகிச்சுன்னா என்ன செய்யும்? பனிக்கட்டி தாழ்மா இருந்தா நீர்வாழங்கியல் இருந்துடும். அதான் என்ன செய்யுது? பனிக்கட்டி மிதப்பதனால அது கீழே என்ன செய்யுது? நீர்வாழங்கியலுக்கு ஒரு வாழிடமாகவும் தொழிற்படுது. என்னது? இந்த நீர் நீர்ல பனிக்கட்டி மிதக்கிறதால அங்க பனி பிரதேசங்கள்ல நீர்வாழங்கிகளுக்கு ஒரு என்னது? ஒரு வாழிடமாகவும் இந்த நீர் வந்து தொழிற்படுது. இவ்வளவு தான் நீரை பத்தி பார்க்கணும். அடுத்தது கனிப்புகள். இது ஒரு செதன சேர்வை தானே. செதன சேர்வையா? இது ஒரு செதன சேர்வை. அடுத்த செதன சேர்வை என்னைக்குது? கனிப்புகள். அடுத்த செதன சேர்வை கனிப்புகள். கனிப்புகள். சரியா?